பராசக்தி படத்தை ஒட்டி வச்சிருக்கிற செட்டப்பில் வந்துட்டு எல்லாமே பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறத தாண்டி நான் பர்சனலாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னா 60களில் நடந்த ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டை வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த மூவி மூலமாக. ஸோ அப்போ நடந்தது இப்போ நம்ம எல்லாருமே வந்து தலைவர்கள் இல்லை பேச்சாளர்கள் இல்லை எழுத்தாளர்கள் மூலமாக எழுத்து வடிவத்தில் பேச்சு வடிவத்தில் உரை வடிவத்தில் தான் நம்ம அதை வந்து தெரிஞ்சிருந்திருப்போம் கேட்டு படித்து. ஆனால் இன்றைக்கி அது மூவி மூலமாகவே வருது. இங்கே அதுக்கான செட்டப்பும் வச்சுருக்காங்கங்கும் போது இன்றைய இளைஞர்கள் வந்து அதை பார்த்தே கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் தான் நான் பார்க்குறேன். தமிழில் வந்து எல்லா பக்கமே வந்து இப்போது மதராஸ் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அது எல்லாமே மேப்பு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து அன்னைக்கு தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்தது, தமிழ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மைக்கில் பேசுகிற அந்த மைக்கோட வடிவம் அந்த செட்டப் வந்து நல்லா இருந்தது. மொழிப்போர் தியாகிகளோட அந்த ஃபோட்டோஸு அந்த இயர் எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி நிறையா கூட்டம் இருந்ததுனால அதை படித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பு மட்டும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட்டு போயிட்டு படத்தை மட்டும் காட்சிப்படுத்துறதுல மட்டும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த காலத்து இளைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இப்போ இந்த மாதிரி 90s செட் அப்படிங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கும் எனக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து மூலமாகவும் உரை மூலமாகவும் தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து நேர்லேயே அதை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறையா சமூக வலைதளங்களில் இல்லை விவாதிக்கும் போதுமே வந்து நிறையா நெகட்டிவ்ஸும் சேர்ந்து விமர்சனத்துக்கு வரும். ஸோ இந்த படமும் இந்த திரையிடுதல் இந்த காட்சிப்படுத்துதல் எல்லாமே வந்து அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். திரைப்படம் வந்து பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்துல இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை வந்து அதே பழைய பராசக்தின்ற பேரில் கொடுத்தது ரொம்ப பெரிய ஐ ஓப்பனிங் மூவியாக இருக்கும் இந்த செட்டப்பும் சேர்ந்து அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு 62 வயசு ஆகுது. சின்ன வயசில் பட்ட அனுபவம்லாம் இங்கே வந்தோடனே ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் மாட்டு வண்டியில் போயிருக்கோம், குதிரை வண்டியில் போயிருக்கோம், இந்த மாதிரி தரையில் உட்காந்து மண்ணில் டிவி பார்த்துருக்கோம். அப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பொங்கல் கூப்பிட்டு போவாங்க. மாட்டு வண்டியில் எல்லாரையும் உட்கார வச்சு அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு பெரிய கோலாகலமாக இருக்கும். அப்போ போகிறதுக்கு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஞாபகம் வந்து எங்களுக்கு வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பழைய நினைவுகள் எங்களுக்கு நல்லா கிடச்சிது. சூப்பர். எல்லாம் அந்த ஜாடி, அந்த முறம், அந்த ஓலைப்பாய் போட்டு வாழை போட்டு தான் அந்த காலத்தை சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஏந்திரம் அதெல்லாம் நாங்கள் அரைச்சிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் குத்திருக்கோம். உலக்க குத்துறது இப்போ நினைவுகள் எங்களுக்கு கிடச்சிது. இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆமாம், எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அந்த 2 ரூபாய் தேன் மிட்டாய், அந்த பட்டர் பிஸ்கெட்டு, அந்த மிக்சரி இப்போ இருக்கிற பசங்க அதெல்லாம் தின்னாதுங்க. இப்போல்லாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தின்னுறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். என் பேர்